ஹாய் மக்களே. அரசியல் இன்னைக்கு தான் உச்சக்கட்ட சூடுக்கு போயிருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய போர்வையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை பொறுப்பேற்று இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கொள்கை தேர்வாச்சிருக்கக்கூடிய 5 பேர்ல மிக முக்கியமா உள்ள ஆளு பெரியார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக விஜய் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேராசிரியர் வீரமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. சோ தமிழ்நாடு இன்னமும் திராவிடத்தோட அடிவருடையா தான் இருந்துகிட்டே இருக்கு. திராவிடத்தை பின்பற்றக்கூடியவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. தமிழக அமைச்சரவையா இருக்கட்டும், தமிழக ஆட்சியாளர்களா இருக்கட்டும், திராவிடத்தை தவிர்த்து யாரும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் இன்னைக்கு அரசியல் எப்படி சூடா இருக்குன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, பேட்டியிலேயே விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லாதீங்க. அது பிப்ரவரி நாங்க சொல்லிட்டோம். நீங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் தானே நிறைய வாக்குறுதியை கொடுத்தீங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு மனசு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னையில இருந்து இந்த அரசியல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அரசியல் போர்கள் ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னும் போக 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 எத்தனை இந்த பயணங்கள் பனிப்போர்கள் எப்படி போகும் சொல்லி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க.